அடுத்து இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறோம். இது திரும்பவும் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா படி ஏக்கு பதிலாக எக்ஸ்னும் பிக்கு பதிலாக 1னும் அப்ளை பண்ணுறோம். கீழே உள்ள டேர்ம் கிடச்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது சமன்பாடை எடுத்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுக்கலாம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கிட்டோன்னா இப்போ இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போனா நீங்கள் செஞ்சுருக்கிறது கரெக்டு. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து எக்ஸ் மைனஸ் 1 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 1 வந்து அப்படி எழுதணும். இந்த சமன்பாடை வந்து பிரித்து எழுதியாச்சு. மூணாவதாக என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ மூணாவது சமன்பாடுலேருந்து ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து எது சின்ன அடுக்குன்னு பார்த்து அதை மட்டும் பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். எக்ஸ் பவர் 4 வெளியில் எடுத்துட்டா உள்ளே என்னென்ன இருக்கும்? இந்த 2 டேர்மில் எக்ஸ் இருக்கும். இதில் வந்து எதுவுமே இருக்காது, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் மைனஸ் 1, அதாவது எக்ஸ் பவர் 4 எக்ஸ் மைனஸ் 1 எழுதியாச்சு. இந்த 2 டேர்ம்லேருந்து பொதுவாக எதை எடுக்கலாம்? 1ங்கிறத பொதுவாக எடுத்துடலாம். அப்போ -1 உள்ளே என்னென்ன இருக்கும்?